வணக்கம் நேயர்களே. 11 மாதங்களில் 300 கோடி ரூபாய் பணம் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது 11 மாதங்களில் 300 கோடி ரூபாய் நிதி எடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணங்களுக்காக? இதுவரை எந்த ஜனாதிபதிகளும் ஜனாதிபதி செலவுகள் தேவைகள் தவிர, உயர்மட்ட தேவைகள் தவிர மற்ற தேவைகளுக்காக ஜனாதிபதி நிதியத்தில் கை வைப்பது இல்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க பாலர் வகுப்பில் இருந்து உயர்தரம் வரையிலான பாடசாலை மாணவர்களுக்கான புலமை பரிசில் மாணவர்களுக்கான பணம், உயர்தர வகுப்பு மாணவர்களின் மகாபுல புலமை பரிசிலுக்கான பணம், அதே போல பிக்குமாறு படிப்பதற்கு தேவையான பணம், இள வயதினருடைய நலனோன்பி திட்டங்களுக்கான பணம், இவ்வாறு பல பல கட்டங்களாக இந்த பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து. இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பணமானது பலவிதமான தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நாங்கள் குறிப்பிட்டது போல பாலர் வகுப்பு முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கான புலமை பரிசிலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, மகாபுல திட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பிக்குமாருடைய கல்விக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நலனோன்பு திட்டங்களுக்காக இளவயதினர்களினுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைவிட 300 கோடியில் 58 கோடி ரூபாய் பணம் இலங்கையில் பாரதூரமான நோய்களால் பீடிக்கப்பட்டவர்களின் நோய்கள் குணமாகுவதற்காக 300 கோடியில் 58 கோடி ரூபாய் பணம் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி கொடுத்திருக்கிறார். இந்த விடயங்கள், இந்த பணங்களை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த ஒரு நன்றியாக விசுவாசமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஜனாதிபதியும் செய்யாத ஒரு செயலாக ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த செயல் இப்பொழுது பாராட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது. என்ன செய்வது? எல்லாம் காலம் கடந்த ஞானம் அப்படி சொல்வார்கள் இல்லையா? யாருக்கு நாங்கள் சப்போர்ட்ன்றது வேறு, அது வேறு விஷயம். இப்ப நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ண இல்லை சொல்றோம். ஒருவர் இருக்கின்ற பொழுது நாங்கள் பெறுகின்ற உதவியை அவர் இருக்கின்ற காலத்திலேயே அதுக்கான நன்றிகளை செலுத்த வேண்டும் இல்லையா? இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு ஜனாதிபதியாக அடர் குமார் திசாநாயக்க இருக்கிறார். அதற்கு பிறகுதான் ரணில் விக்ரமசிங்க செய்த நல்ல விஷயங்கள், உதவிகள் எல்லாம் இப்பதான் சொல்றாங்க. அப்படி இல்லாம ஒருவர் ஆட்சியில் இருக்கிற பொழுது யாராக இருந்தாலும் சரி, அது இப்பொழுது இருக்கக்கூடிய அடர் குமார் திசாநாயக்க இருந்தாலும் சரி, அவர் இருக்கிற காலத்திலே அவர் செய்கிற நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேணும். அப்பதான் தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் அவர் வெல்ல முடியும். நாங்கள் அப்படி செயற்படுறதில்லை. பொதுவாக என்ன சொன்னா, ஒரு இல்லாட்டித்தான் ஒருவரை கொண்டாடுவோம், இருக்கும்போது கவனிக்கவே மாட்டோம். இது அரசியலில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் நாங்கள் விடுகின்ற தவறுகள். ஒருவரை நாங்கள் புகழ்வதோ அல்லது ஒருவரை மரியாதை செலுத்துவதோ, ஒருவரை கௌரவிப்பதோ அவர் இருக்கின்ற பொழுது இடம்பெற வேண்டும். அவர் உயிருடன் இல்லை என்ற பொழுது, அல்லது அவர் அந்த துறைகளிலிருந்து ஒதுங்கி பேசாம தன்னவாடு இருக்கிறார் என்ற பொழுது, அதுக்கு பிறகு ஐயோ இப்படி இருந்தீங்க, இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாருன்னு சொல்லி புகழ்ந்து எந்த பிரயோசனம் இல்லை இல்லையா? அதே போலதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுதுதான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பலர் பாராட்டுகளை தெரிவிக்கின்றார்களாம். மீண்டும் சந்திப்போம்.